Okay. Hi. Hello. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற another session passive euthanasia right to die with dignity. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஹரிஷ் ராணா அப்படிங்கிற பர்சன்ஸோடைய passive euthanasia உடைய கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் அது பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நமக்கு அது எப்படி முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா GS1ல யூஸ் பண்ணலாம். இந்தியன் சொசைட்டியில் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு போக முடியும்? அது இந்தியன் சொசைட்டியில் ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் அண்ட் பீப்புள், ரிலீஜியன்ஸ், கஸ்டம்ஸ், கல்ச்சர் எல்லாமே எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய உயிரை போக விடுறது அப்படிங்கிறது யாருக்குமே முழு மனதாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். GS1ல கல்ச்சரல் டைவர்சிட்டி நம்ம கொண்டு வரலாம். GS2ல கவர்னன்ஸ், ஜுடிஷியரி லெவலில் கொண்டு வர முடியும். GS3ல எக்கனாமிக், GS3 நம்ம டேரக்ட் எங்கே கொண்டு வரலாம்னா செக்யூரிட்டி லெவல்ட்டாக கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ண முடியும். பெரிய லெவலில் GS3ல இம்பாக்ட் இருக்காது. பட் GS4ல இதை கொண்டு வர முடியும். GS4ல நம்ம ஒரு லைஃப் வித் டிக்னிட்டி இதில் நம்ம கொண்டு வர முடியும். ஓகே. ஒரு மெடிக்கல் எத்திக்ஸ் இந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த எத்தனேஷியாவை கொண்டு வர முடியும். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். In India, euthanasia and right to die with dignity has evolved through the judicial interpretation of Article 21 of the Indian Constitution, which guarantees the right to life and personal liberty. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது இதுதான். ஓகே, இதுதான் ஆர்டிகல் 21 இல்லையா? இப்போ இந்த ஆர்டிகல் 21 முக்கியமான விஷயம் என்னன்னா ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப். ஓகே. ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. நம்ம ஒரு கண்ணியத்தோட, ஒரு மரியாதையோடைய, ஒரு மதிப்போட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த அரசாங்கம் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கான சொசைட்டி இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 பேசக்கூடிய விஷயம். அதே ஆர்டிகல் 21 ஒரு மனுஷனை அதே டிக்னிட்டியோடைய, அதே ரெஸ்பெக்டோட, அதே மதிப்போட அவங்கள இறக்க அனுமதிக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். அப்படி இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2011 கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் 2026ல் ஹரிஷ் ராணா கேஸில் இது மறுபடியும் பெரிய லெவலில் ரைஸ் ஆகிருக்கு இதே கேசஸ். ஸோ ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் டிசைட் அலோவ் வித்ட்ராவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட். இது முக்கியம். இதுதான் பாசிவ் எத்தினேஷன் சொல்லுவோம். பாசிவ் எத்தினேஷனில் 2 இருக்கு, பாசிவ் அண்ட் ஆக்டிவ். பாசிவ் எத்தினேஷன் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க கோமாக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோமாக்கு போயிட்டாங்கன்னா அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களால எதையும் இன்டேக் பண்ண முடியாது, சுற்றி இருக்கிற எந்த விஷயம் நடக்காதுக்கு. அப்போது அந்த பர்சன்ஸை நம்ம கோமாலேருந்து வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகிறோம், ஆக்சிஜன் சப்ளை கொடுக்க போகிறோம், ஃபுட் கொடுக்க போகிறோம், லிக்விட் ஐட்டம் கொடுக்க போகிறோம், இது எல்லாமே கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த சப்போர்ட். அந்த லைஃப்பை சஸ்டெயின் வச்சுக்கிறதுக்கான சப்போர்ட் தான் லைஃப் சப்போர்ட். பாசிவ் எத்தினேஷன்னா எது அவங்க லைஃப்பை பிடிச்சு நிறுத்திருக்கோ, இந்த ஆக்சிஜன் சப்ளையும், இந்த ஃபுட்ஸும், இந்த மாதிரி மெடிக்கல் சப்போர்ட்டும், அதை எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க அந்த பர்சன்ஸை, ஒரு பர்சன் இதெல்லாம் இல்லாமல் எப்படி அவங்க இறந்து போவாங்களோ அந்த மாதிரி இயற்கையாகவே அவங்கள இறக்க அனுமதிக்கிறது. ஓகே, இதுதான் பாசிவ் எத்தினேஷியா. ஆக்டிவ் எத்தினேஷியா என்னன்னா, நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை மெடிக்கல் மெத்தட் மூலமாக என்ன பண்ணுறோன்னா அவங்க உயிரை நம்ம வாலண்டியராகவே எடுக்கிறோம். ஓகே, இதுதான் ஆக்டிவ் எத்தினேஷியான்னு சொல்லுவோம். லெத்தல் இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை அதர் மெடிக்கல் மெடிசன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுற மூலமாகவோ அவங்களோட உயிர் எடுக்கிறது ஆக்டிவ் எத்தினேஷியா. பாசிவ் எத்தினேஷியாங்கிறது அவங்க லைஃப் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹரிஷ் ராணா கேஸில் இந்த மாதிரி லைஃப் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிக்னிட்டியோட வித்ட்ரா பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது முக்கியம். இது எதை காட்டுதுன்னா, ஆர்டிகல் 21ங்கிறது ஒரு லைஃப்பை டிக்னிட்டியாக வாழ்றதுக்கு மட்டுமான ஒரு அட்மாஸ்பியர் மட்டும் கொடுக்கல, ஒரு பர்சன்ஸை டிக்னிட்டியோட சாகிறதுக்கான அட்மாஸ்பியரும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 21 அப்படின்னு ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷனை இந்த கேஸில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்போது இது நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு கவர்மெண்ட்டும் ஜுடிஷியரியும் ஒரு பர்சன்ஸை வாழ்றதுக்கான அட்மாஸ்பியரை மட்டும் கொடுக்கக்கூடாது, கண்ணியமாக ரெஸ்பெக்டோட. அதே சமயத்தில் அந்த பர்சன்ஸ் இறக்கும் போதும் கண்ணியமான ரெஸ்பெக்டோட அட்மாஸ்பியரை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஆர்டிகல் 21 இருக்குது. ஹரிஷ் ராணா கேஸில் நம்ம இதை பற்றி நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஓகே, ஸோ 2013ல் 20 இயர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சஃபர்டு சிவியர் இன்ஜுரிஸ் தட் லெஃப்ட் ஹிம் பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். அதாவது 2013ல் காலேஜுடைய பில்டிங்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுகும்போது அந்த டைம்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் வைக்கிறாங்க. வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்னன்னா,
அந்த அந்த ஒருத்தங்க பர்சன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் போயிட்டாங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யார் வராங்க, யார் பேசுகிறாங்க, யார் பார்க்குறாங்க, என்ன நமக்குள்ளே கொடுத்துட்ருக்காங்க, நம்ம சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அதான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஓகே, நோ அவேர்னஸ் ஆஃப் இஸ் சரௌண்டிங்ஸ், ரெக்வயர்ட் கண்டினியூஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இதுதான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். 13 வருஷமாக அவங்க கோமாவில் இருந்திருக்காங்க. 13 வருஷமாக இதே மெடிக்கல் அசிஸ்டன்ஸோட இதே சப்போர்ட்ஸோட அவங்க கோமாவில் இருந்திருக்காங்க. அப்போது இது எல்லாமே அந்த பர்சன்ஸை பெரிய லெவலில் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் சஃபர் பண்ணக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. அந்த பர்சனை மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலியும். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீக்கிங் பர்மிஷன் டு வித்ட்ராவல் லைஃப் சப்போர்ட் ஸோ தட் நேச்சர் குட் டேக் இட்ஸ் கோர்ஸ். ஸோ இப்போ 13 வருஷமாக எந்த மெடிக்கல் சப்போர்ட் மூலமாக உயிரோட வச்சுருக்கோமோ அந்த மெடிக்கல் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுற மூலமாக இயற்கையாகவே இதெல்லாம் கிடைக்காதனால ஒரு பர்சன்ஸ்க்கு என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இட் கம்பல்ட் கோர்ட் எவாலுவேட் த ரெக்வஸ்ட் வித் இன் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். அதான் கான்ஸ்டியூஷனல் ரைட்னா ஆர்டிகல் 21, ரைட் டு டை வித் டிக்னிட்டி, அண்ட் மெடிக்கல் எத்திக்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ் டு பாசிவ் எத்தனேஷியா அப்படிங்கிறக்கான ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் கைட்லைன்ஸ்னா காமன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் மூலமாக ஒரு பாசிவ் எத்தனேஷியாவை எப்படி நடத்தணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் காமன் கிளாஸ். ஓகே, மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி வருது. மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னா உயிரை காப்பாற்றுறது தான், உயிர் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல மெடிக்கல் எத்திக்ஸ் எதை சொல்ல வருதுன்னா, ஒரு பர்சன்ஸ் இறக்கும்போது உண்மையிலேயே அந்த ஃபேமிலி பில்டிங்கோட தான் அவங்கள அனுமதிக்கிறாங்களா, உடனே இந்த பேஷண்ட்ஸுக்கு இதுக்கப்புறம் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இல்லையா, இல்லை இருக்கா அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எத்தனேஷியாவை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெடிக்கல் எத்திக்ஸ் கொடுக்கணும். இதை போர்டு டிசைட் பண்ணுவாங்க. பிரைமரி போர்டு, செகண்டரி போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பர்சன்ஸ் கோமன் இந்த வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பாசிவ் எத்தனேஷியாவை பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. வித் ஃபேமிலி சப்போர்ட்ஸோட, டாக்குமெண்ட்டோட, வித் காமன் கிளாஸ் கைட்லைன்ஸோட. அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன அடிஷனல் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 21, ரைட் டு டை வித் டிக்னிட்டி. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஒரு பர்சன்ஸ் ரைட் டு டை அப்படிங்கிறது டிக்னிட்டியோட இருக்கணும். ரொம்ப ஷேம்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஹரிஷ் ராணா கேஸில் எவால்வ் ஆகலை. இது எங்கே எவால்வ் ஆச்சுன்னா 2011 எவால்வ் ஆச்சு. எங்கன்னா அருணா சாங்மன் கேஸில் தான் எவால்வ் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டாக பாசிவ் எத்தனேஷியாவை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ணுறது இந்த கேஸில் தான். ஓகே, அதுக்கு முன்னாடி கேஸ் இருந்திருக்கு கியான் கௌர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன்ஸ் ரொம்ப நாளாக கோமாவில் இருக்காங்க, அவங்க ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிறவங்க என்ன பண்ணணும்னா பாசிவ் எத்தனேஷியாவுக்கு பர்மிஷன் கொண்டு கேட்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 ரைட் டு டிக்னிட்டி வித் லைஃப், அதாவது வாழ்றதுக்கான உரிமை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்குது, சாகறதுக்கான உரிமை அப்படிங்கிறது கிடைக்கல, அது கொடுக்கல, அதனால் எங்களால் இதுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த கேஸ் எங்கே எவால்வ் ஆகுதுன்னா இங்கே எவால்வ் ஆகுது. ஸோ 2011 இது என்ன கேஸ் வருதுன்னா, இதே பர்சன்ஸ் வெஜிடேரியன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பல வருஷங்களாக இதே ஸ்டேட் இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் ரிப்போர்ட் கொண்டு போகிறாங்க, பெட்டிஷன் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது பாசிவ் எத்தனேஷியாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய டிஸ்கஷன் டிபேட்ஸ்க்கு அப்புறம் அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் வித்ட்ராவல் ஆஃப் லைஃப் சப்போர்ட், இட் ரெக்வயர்ட் அப்ரூவல் ஃப்ரம் ஹை கோர்ட் அண்ட் மெடிக்கல் போர்ட்ஸ் டு ப்ரிவென்ட் மிஸ்யூஸ். And court relied on international legal development to support the cautious recognition of passive euthanasia. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ரைட் டு லைஃப் மட்டும் கிடையாது, ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிற விஷயத்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் முக்கியம். மெயின் ஆன்சர் ரைட்டிங்கில் இந்த மாதிரி பாசிவ் அண்ட் ஆக்டிவ் எத்தனேஷியா கேஸ் வரும்போது இந்த மாதிரி கேஸ் நம்ம கொடுக்குறது வெரி இம்பார்ட்டன்ட். எவல்யூஷன். ஓகே, லா கமிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லா கமிஷனில் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ப்ரோலாங்கடாக ஒரு 10 வருஷம் 13 வருஷம் 20 வருஷமாக ஒரு பேஷண்ட்ஸ் நம்ம பெட்லேயே வச்சுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே அந்த பேஷண்ட் விரும்புவாரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல பேஷண்டோட இன்ட்ரெஸ்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த மாதிரி பாசிவ் எத்தனேஷியாவை ஹேண்டில் பண்ணுறது, ரெக்கக்னைஸ் பண்ணுறதுங்கிறது அந்த பேஷண்ட் பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை பேஷண்ட்ஸுக்கான ரெக்கக்னேஷனையும் டிக்னிட்டியும் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால இது தப்பு கிடையாது, இது மர்டரும் கிடையாது அப்படின்னு லா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் காமன் காஸ், இதை நான் சொன்ன அந்த முக்கியமான கைட்லைன்ஸ். காமன் காஸ் மிஷன் ஆஃப் இந்தியா இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாசிவ் எத்தனேஷியாவை எப்படி டிக்னிட்டியோட ஃபார்ம்லாம் எடுக்கணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்ஸ் ஹேவ் அ ரைட் டு ரிஃப்யூஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நான் தான் சொல்லணும். எனக்கு இது வேணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேப்லெட்டை நான் எடுத்துக்கணுமா எடுக்கக்கூடாதா, இந்த டாக்டர் போய் நான் பார்க்கணுமா கூடாதா, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாது நான் தான் டிசைட் பண்ணணும்.
பட் ஒரு பர்சன் இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இல்லைன்னா யார் டிசிஷன் எடுப்பாங்க? இந்த இடம் தான் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். 13 வருஷமா அந்த பர்சன் பெட்ல இருக்காரு. அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா, எனக்கு இந்த ஃபுட் எது கொடுக்குறீங்க, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எது கொடுக்குறீங்க, எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லலாம்ல, சொல்லலாம். ஓகே, பட் யாருக்கு தெரியும்? அப்போ அந்த பேஷண்ட் இன்ட்ரெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பேஷண்ட்ஸ் அதுக்கான கான்ஷியஸ் இல்லாத போது என்ன பண்ணணும்? சுற்றி இருக்கிறவங்க அதுக்கான டிசிஷன்ஸ் எடுக்கணும். பட் டிக்னிட்டியோட இருக்கணும், மிஸ்யூஸ் பண்ணாமல், ரொம்ப ரொம்ப பார்ஷலாக இல்லாமல், ஒரு டிக்னிட்டியோட அந்த பேஷண்ட்டுடைய லைஃப்க்கு டிக்னிட்டி கொடுக்குற மாதிரி அந்த டெசிஷன் இருக்கணும். ஓகே, ஃபர்தராக அவங்கள பெயின்லேயே வச்சுக்கலாமா, இல்லை நம்ம அவங்கள இதுலேருந்து நம்ம ரிலீவ் பண்ணணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். Passive euthanasia is permissible under strict safeguards. An individual can create advanced medical directives, living wills. லிவிங் வில்ஸ்னால் என்ன தெரியுமா? லிவிங் வில்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேளை ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது மூலமாக கோமாவில் போயிட்டு ரொம்ப வருஷமாக இருந்துட்டேன் அப்படின்னா, அது மாதிரி ரொம்ப வருஷமாக என்னை நீங்கள் வச்சுக்காதீங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் போர்டுடைய சஜஷன் மூலமாக என்ன நீங்கள் அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரிலீஃப் பண்ணிடுங்க அப்படின்னு உயிரோடு இருக்கும்போதே பேஷண்ட்ஸ்ட கன்சர்ன் வாங்க சொல்கிறாங்களாம். ஓகே, இதான் லிவிங் வில். ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை? உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய உறுப்புகள்லாம் தியானம் பண்ணணும். உயிரோடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபியூச்சரில் ஒரு பர்சன் வந்துட்டார் அப்படின்னா அந்த பர்சன் டிசைட் பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபர்தராக என்ன வச்சுக்கணுமா வச்சுக்கூடாதா அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும்போதே நம்ம எழுதி வச்சிடணுமா. அப்படி எழுதி வைக்கிற மூலமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொலாங்டாக பீரியடில் வரக்கூடிய அந்த பெயினை ஃபேமிலியும் அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸும் கொண்டு போகாமல் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ எஸ், இதெல்லாம் அவேர்னஸ், இதெல்லாம் முக்கியமான அவேர்னஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் லிவிங்னு பார்த்தோன்னா ஒன்று நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. அப்போ நான் செத்துருவேனா அப்படின்னா கண்டிப்பாக செத்துருவேன் தான். ஓகே, டெஃபினட்டாக. ஓகே, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எல்லோரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடிய பர்சன் தான். ஓகே, அதில் 100% டெத் இஸ் கன்ஃபார்ம். ஓகே, டெத் ஆக்சுவலி இஸ் த ரியாலிட்டி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பை நம்ம எவ்வளோ டிக்னிட்டியோட, ரெஸ்பெக்டோட, ஹம்பிளாக, பேஷனோட, எம்பத்தட்டிக்கலாக, ஹானஸ்டாக, ரொம்ப டிக்னிட்டியாக, டெடிக்கேட்டடாக எப்படி நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இன்சூரன்ஸ் போடலாம். இன்சூரன்ஸ் எதுக்காக போடுறோம்? ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நம்ம சுச்சுவேஷன் நடக்கும்போது அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு 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 புஷிங் ஃபேக்டர் தானே அது. ஓகே, ஒரு ஹெல்பிங் ஃபேக்டர் தானே அது. லிவிங் வில் கேட்குறாங்க. ஓகே, அண்ட் ஜட்ஜ்மெண்ட் லிங்க் டிக்னிட்டி வித் பிரைவசி, அட்டானமி அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் drawing from earlier jurisprudence such as Puttaswamy privacy judgments. ஸோ ப்ரைவசி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த பர்சன்ஸோடைய முக்கியமான விஷயங்கள். ஓகே, இது எல்லாமே காமன் கிளாஸ் கைடன்ஸை கொடுத்த முக்கியமான விஷயங்கள். இது நம்ம எக்ஸாம்ஸில் எத்தனைஷியோடைய கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இதோட கைடன்ஸ் என்னென்னு கேட்கும்போது காமன் கிளாஸோட கைடன்ஸ்லாம் இருக்குது. மெடிக்கல் போர்டு செஷன் வேணும், ஒரு பேஷண்ட்டுடைய லிவிங் வில் வேணும், அண்ட் பெர்மிசிபிள் ஸ்ட்ரிக்ட் அண்டர் கண்ட்ரோலில் இதை நம்ம ட்ரீட் பண்ணணும், இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமன் கிளாஸில் கொண்டு போகணும். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். ஓகே, அண்ட் clarifications. Supreme Court later simplified the procedural requirement 2023, making living wills and withdrawal procedure and more practical. ஸோ லிவிங் வில்ஸையும் அண்ட் ப்ராக்டிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு பேஷண்ட்டை வச்சதுக்கு அப்புறமும் அவங்க இதுக்கப்புறம் வச்சுக்கணுமா அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் திங்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கிற மூலமாக வரக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ன, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் என்ன, சோஷியல் ஸ்ட்ரெஸ் என்ன, அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த ஃபேமிலி இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, அது ப்ராக்டிக்கலாக டிசைட் பண்ண சொல்கிறாங்க. And ruling collectively form of what are known as the common cause guidelines. Then common class guidelines ஃபாலோ பண்ணி எது தேவையோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு டீட்டெயிலான ஒரு கைடன்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்ன கதைகள் தான் இந்த இடத்துல இருக்குது. இல்லை இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா the withdrawal of treatment, patient best interest. எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு 10 வருஷமா 15 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோமா பேஷண்ட்ஸை நம்ம அந்த லைஃப் சப்போர்ட்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே இயற்கையாகவே அவங்கள மரணிக்க விடுறது அப்படிங்கிறது ஒரு பேஷண்டோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கொலை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, மர்டர் கிடையாது. மர்டர்னா என்னன்னா ஒரு இன்டென்ஷனாக பர்பஸ்லாம் பண்ணுறது. ஓகே, இதுக்காக பண்ணுறது, அதுக்காக பண்ணுறது. பட் இது கொலை கிடையாது. இது அந்த பர்சனுடைய அந்த ப்ரொலாங்டு பெயினையும் அந்த ப்ரொலாங்டு ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ரிலீஃப் கொடுக்குறோம், ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதனால இதை மர்டர்ன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த கன்சர்ன்ஸ் இப்போ இந்த எத்தனேஷியாவை இந்தியாவில் பேசிவ் எத்தனேஷியா தான் லீகலாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் எத்தனேஷியாங்கிறது இல்லீகல். ஓகே,
பட் இந்த மாதிரி பேசிவ் யூத்தனேஷியா ஃபாலோ பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா சாங்டிட்டி ஆஃப் லைஃப். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நாம யார்? அவங்க 10 வருஷமா இருக்கட்டும், இல்லை 20 வருஷமா இருக்கட்டும், இந்த பர்சனுடைய லைஃப்பை நம்ம முடிச்சிடலாம், எண்டு பண்ணிடலாம், இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் நிறைய இருக்குங்கிற ஒரு காரணத்தை காட்டிட்டு ஒரு பர்சனுடைய உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கு இங்கே ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டால் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதான் சாங்டிட்டி ஆஃப் லைஃப். ஓகே. தென் மோரல் ரோல் ஆஃப் டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தன்னுடைய மருத்துவ பணியில் போய் சேரக்கு முன்னாடி ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுப்பாங்க. அதில் முக்கியமான அஃபர்மேஷன் என்னன்னா ஹிப்போக்ராட்டிக்ஸோட அஃபர்மேஷன். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு உயிரை காப்பாற்றுவேன், எக்காரணத்து கொண்டும் என்னால் ஒரு உயிரை எடுக்க மாட்டேன், போவதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஓத் எடுப்பாங்க. அவ எடுக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸையே இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை சாக வைக்கிறதுக்கான ஒரு கைடன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது இஸ் அகேன்ஸ்ட் மெடிக்கல் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஓகே, அது ஒரு ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ். அண்ட் கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டிஸ். நிறைய ரிலீஜியன்ஸில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பர்சன்ஸை கொள்வது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம். ஓகே, எல்லா ரிலீஜியன்லேயுமே ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷங்க இன்னொரு மனுஷனுடைய உயிர் எடுக்கிறதுங்கிறது எந்த ரிலீஜியன்லையுமே அனுமதிக்கப்படலை. ஓகே, அப்போ இஸ் அகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ் கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டியோட ப்ராக்டிக்கலாக சேலஞ்சிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆம்பிகுட்டி லீகல் ஃப்ரேம் ஒர்க். இது முக்கியமான விஷயம். இது ஒரு கிளியர் ஃப்ரேம் ஒர்க் நம்ம நாட்டில் கிடையாது. ஓகே, இந்த பேசிவ் யூத்தனேஷியாவை என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், காமன் காஸ் கைடன்ஸ். இட்ஸ் வெரி டஃப் ப்ரொசீஜர்ஸ். பிரைமரி போர்டு டிசைட் பண்ணும், செகண்டரி போர்டு டிசைட் பண்ணும், ஃபேமிலி கன்சர்ன் பண்ணும், அதை டாக்குமெண்டேஷன் பண்ணும். இதெல்லாம் இஸ் வெரி டிஃபிகல்ட். பிரைமரி போர்டு ஓகே சொல்லி செகண்டரி போர்டு ஓகே சொல்லினாலும், இல்லை பிரைமரி போர்டு செகண்ட் போர்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் ஃபேமிலி பர்சன்ஸ் யாராவது ஓகே சொல்லினாலும் என்ன ஆகும்னா இந்த டிசிஷன்ஸ் அப்படியே லேக் ஆகிட்டே இருக்கும். பட் அதனால் அல்டிமேட்டாக சஃபர் ஆகிறது அவங்களோட ஃபேமிலியும் அந்த பேஷண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் யூத்தனேஷியா. இது முக்கியம். அதாவது நம்ம பேசணும் தான். பாசிவ் யூத்தனேஷியா என்ன? லைஃப் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுறது, ஆக்சிஜன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது, இல்லை நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த லைஃப் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுறது. ஆக்டிவ்ங்கிறது நம்ம இன்வால்வ்டாகவே பர்சன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய உயிரை போகிறதுக்காக கொடுக்கக்கூடிய மெடிக்கல் மெத்தட்ஸ், மெடிக்கல் இன்ஜெக்ஷன் ஒரு மெடிக்கல் எனிதிங். ஓகே, இதோட டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஆக்டிவ் யூத்தனேஷியாங்கிறது மேக்ஸிமம் எங்கே போய் முடியும்னா மிஸ்யூஸில் போய் முடியும். ஓகே, டெலிபரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் டு காஸ் டெத் ரிமைன்ஸ் இல்லீகல் இன் இந்தியா. ஓகே, அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ். பேஷண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதோடைய அவேர்னஸ் தெரியாது. இந்த மாதிரி ஒரு காமன் கிளாஸ் கைட்லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாசிவ் யூத்தனேஷியா ப்ரொமோட் பண்ண முடியும். அந்த பேஷண்ட்டுடைய அந்த லாங் லைஃப் பெயின்ஸ் நம்ம ரிலீஃப் கொடுக்க முடியும். இந்த மாதிரி பேசிக் அவேர்னஸ் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேஷண்ட்ஸோடைய ஃபேமிலி எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் சஃபர் ஆகுறாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹேவ் அ லேக் கிளியர் ப்ரோட்டோகால்ஸ். நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் இது மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ், ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ். எல்லா ஹாஸ்பிட்டலும் இது மாதிரி இருக்குமா? இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடேஷன். எஸ், அப்கோர்ஸ் எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லையுமே இது இருக்காது. எல்லா மெடிக்கல் டாக்டர்ஸுமே இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய மெடிக்கலில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸாக ப்ரொலாங்கோட பெரிய லெவல் ரொம்ப லாங் இயர்ஸாக கோமாவில் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான செலவாகும். பல லட்சக்கணக்கிலிருந்து பல கோடிக்கணக்காக அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டிங் டிஸ்பியூட்ஸ். எஸ், அப்கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சன் கோமாக்கு போயிட்டாரு. அந்த கோமாக்கு போன பர்சன்ஸ் கோமாலே இருந்தாருன்னா சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது, அது சொத்தெல்லாம் விற்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணால் இந்த பர்சன்ஸ் உயிரோட இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியாது. பட் உயிரோட இல்லைன்னு என்ன பண்ணலாம், அடுத்து வரக்கூடிய பர்சன் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்சன் நம்ம ரொம்ப நாளாக கோமால் இருக்கிறதுங்கிறது பெரிய லெவலில் ஒரு அவங்களுக்கு பர்சனலி இது பெரிய லெவலில் டிஸ்டர்பிங்காக இருக்கும். என்ன பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ண முடியும். பாசிவ் யூத்தனேஷியா மூலமாக அந்த பர்சன்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கொல்ல முடியும். அண்ட் ஹெல்த் கேர் இன்இக்வாலிட்டிஸ். ரூரல் இந்தியா, அர்பன் இந்தியா, நிறைய லொக்கேஷன் எடுத்துகிட்டு அப்படின்னா எல்லா லொக்கேஷன்லையுமே இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈக்குவலாக கிடையாது. அப்போ எல்லா இடங்கள்லையுமே ஒரு பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி லைஃப் சப்போர்ட்டோட வச்சுக்க முடியுமா, இல்லை ஒரு லைஃப் சப்போர்ட்டிலிருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான டாக்டர்ஸ், எலிஜிபிள் டாக்டர்ஸ் எல்லா இடங்களும் இருக்காங்கன்னு கேட்டால் நோ. ஸோ அந்த இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. அண்ட் லேக் ஆஃப் பெலட்டிவ் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். பேஷண்ட்ஸை கேர் பண்ணணும். பேஷண்ட்ஸோடைய அந்த கோமா ஸ்டேஜில் கூடிய பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் நிறைய இடங்களில் லேக்காக இருக்குது. அந்த பேஷண்ட்ஸ் எப்படி டேக் கேர் பண்ணணும், என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி
மெடிக்கல் மெத்தட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப லேகாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாசிவ் எத்தினேஷியா ஃபாலோ பண்ணுறதுக்கு முக்கியமான கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத காமன் கிளாஸில் பார்த்தோம். இப்போது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு டீட்டெயிலான சஜஷன் பார்க்கலாம். சிம்பிள், இப்போ பார்த்ததை நம்ம கிறிஸ்பாக பார்க்கலாம். பிரைமரி செகண்டரி போர்ட் அண்ட் கன்சர்ன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் காமன் காஸ் கைட்லைன்ஸ், இது எல்லாமே இருக்கணும். ஒரு பாசிவ் எத்தினேஷியா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பிரைமரி போர்ட் டிசைட் பண்ணணும், அவங்களுக்கு அப்புறம் இவங்க கன்ஃபார்ம் பண்ணணும், தென் ஃபேமிலி கன்சர்ன்ஸ் இருக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும், அப்புறம் காமன் கிளாஸ் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும். காமன் கிளாஸ் கைட்லைன்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டுடைய லைஃப் சப்போர்ட்டை டிகினிட்டியாக ரிமூவ் பண்ணுறது, அந்த பேஷண்டோட இன்ட்ரெஸ்ட்டை அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். அண்ட் மெஷர் எய்ம் டு பேலன்ஸ் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி வித் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கோர்ஷன் அண்ட் அபியூஸ். அது அபியூஸோ இல்லாமையோ இல்லை யாரோட பெனிஃபிட்டுக்காகவோ இல்லாமல் என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ final way forward, the Supreme Court has repeatedly expressed PO's hopes that Parliament will enact legislation euthanasia and end of life decisions. இன்னும் பார்லிமெண்ட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் லா கிடையாது. ஒரு பில் பாஸ் பண்ணி இந்த பில் மூலமாக இந்த பாசிவ் எத்தினேஷியா எப்படி ரெகுலேட் பண்ணலாம், யாருக்கு இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இதோடைய பவர் என்ன, இது நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும், யாருக்கு ரெஸ்பான்சிபிள், நிறைய விஷயம் என்ன பண்ணணும், லீகலைஸ் பண்ணணும். அப்படி லீகலைஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், இதோடைய நிறைய மிஸ்யூஸ் ஃபேக்டரை குறைக்க முடியும். அண்ட் இதுதான் ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம்ஒர்க், கிளியர் ஸ்டாச்சுட்டரி ஃப்ரேம்ஒர்க். தென் சேம் நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் தான் அந்த பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. அவேர்னஸ், அட்வான்ஸ் டைரக்டிவ்ஸ், லிவிங் வில், எத்திக்கல் கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறது. தென் கன்க்ளூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட்டும் இல்லை பாருங்கள். த ஹரிஷ் ராணா கேஸ் ரெப்ரசன்ட் அனதர் ஸ்டெப் எவல்யூஷன் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் டிக்னிட்டி இன் டெத். ஸோ 2011 அருணா சாஹப் கேஸ்க்கு அப்புறம் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறது ஹரிஷ் ராணா கேஸில் தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் கிராஜுவலி ரெகக்னைஸ் டிக்னிட்டி மஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ டிக்னிட்டி அப்படிங்கிறது லைஃப் வாழ்றதா மட்டும் கிடையாது, அந்த லைஃப் எண்டு வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெகக்னேஷன் தான் ஹரிஷ் ராணா கேசஸ் மறுபடியும் என்ன பண்ணுறது, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் through such a cases, the judiciary continue to shape the constitutional morality, ensuring that law address complex ethical realities while safeguarding human dignity. Okay, கான்ஸ்டியூஷனல் மாரலிட்டி ஒன்றும் கிடையாது. ஒரு பர்சன் டிக்னிட்டியை வச்சுக்கிறது, ரெஸ்பெக்டோட வச்சுக்கிறது, ப்ரைவசியை காப்பாற்றுறது, அந்த பர்சனான எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுக்குறது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் மாரலிட்டி. ஓகே, அது கொடுக்குறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம எத்திக்ஸையும் ஃபாலோ பண்ணி அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுறோம், நம்ம அட்மோஸ்ட் டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணுறோம். அது வாழ்றக்கா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய லைஃப்பை எண்டு பண்ணுறக்கா இருந்தாலும் சரி. ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் பாசிவ் எத்தினேஷியா கேசஸ். ஸோ வழக்கமாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் இதில் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்சர்டிங் தேவையான பாயிண்ட்ஸு இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி கேசஸ் ரிலவெண்ட்டாக இல்லை இந்த கீவேர்டு ரிலவெண்ட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ.